நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் தாலி கயறுதான மனச சர பிடிக்குது கோயிலையும் விட்டு போட்டு கொலசாமி வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுக்க பீட் மார்க்கை வந்து நீங்கள் வந்து இந்த அலைட் மோஷனில் வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணோன்னா கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்புட் பண்ண அந்த பீட் மார்க்கு சேர்க்க விட்டுருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த பீட் மார்க்கை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சாங்கு ஃபோட்டோ எல்லாம் கொடுத்துருப்பேன். இந்த ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் நெட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி செட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0 பாயிண்டில் வச்சுக்கோங்க. 0 பாயிண்டில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கன் இருக்குங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டாவது மீடியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீடியாவை டச் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் உள்ள ஃபோட்டோ ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து எல்லா இமேஜுமே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் இந்த 3 டாட் பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணோன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை டச் பண்ணிட்டு இந்த பீட் மார்க் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக செட் பண்ணி ரெண்டாவது பாயிண்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த பீட் மார்க் வரைக்கும் உங்கள் ஃபோட்டோ வரும். அடுத்த பீட் மார்க்கில் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவே நீங்கள் வந்து அந்த பீட் மார்க் கொடுத்துருக்கும் அந்த பீட் மார்க்லேயே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோவாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணுங்க. செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ செட் பண்ணிட்டேன், அதனால இந்த இமேஜை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே எப்படி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறது எப்படியுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டுக்கு வந்து இந்த பாட்டு இந்த ஃபோட்டோ எல்லாத்துக்குமே வந்து எஃபெக்ட் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துங்க. இப்போ நான் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. அந்த இதை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா காப்பி எஃபெக்ட்னு வரும். அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ அந்த எஃபெக்டை டச் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த 3 டாட் கீழே பேஸ்ட் எஃபெக்ட் இருக்கு, அது கொடுத்தீங்கன்னாவே அந்த எஃபெக்ட் வந்து இதில் ஆட் ஆயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எஃபெக்ட் இந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த சேக்கப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து லேயரோட காப்பி பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணுறது, இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு மேலே டூப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் 4வது இருக்கு பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இமேஜ் எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரெண்டாவது இமேஜ் இருக்கு, அந்த இமேஜுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா கடைசியாக பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் ஏரோ இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி ஃபர்ஸ்ட் உள்ளதையும் கடைசியில் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்துட்டுனா உங்களுக்கு வந்து ஆனாயிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் இமேஜ் கட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இமேஜை விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறம் மூணாவது ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம பேஸ்ட்டில் போய் ஆஃப் பண்ணிட்டோம்ல, அதனால நீங்கள் ஒன்று மட்டும் கொடுத்தா போதும். அடுத்த இமேஜ் விட்டுருங்க. விட்டு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இதே மாதிரியே நீங்கள் வந்து வீடியோட கடைசி வரைக்குமே ஒரு இமேஜை விட்டு இந்த எஃபெக்டை மட்டும் இந்த ரெண்டாவது எஃபெக்டை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த எஃபெக்டை வந்து எல்லாத்துக்குமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு அந்த சேக் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடைசியாக ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டை மட்டும் நீங்கள் வந்து இப்போ வந்து காப்பி பண்ணிங்க. எஃபெக்டை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டச் பண்ணிட்டு கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதுவே காப்பி எஃபெக்ட்னு கொடுத்துட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இமேஜுக்குமே நான் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து 3வது ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜ் கொஞ்சம் லென்த்தாக இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த இதை மட்டும் நீங்கள் வந்து அப்படியே எப்படி காப்பி பண்ணோம் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க. எஃபெக்ட் பேஸ்ட் எஃபெக்ட் இது கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு போதும். இதே மாதிரியே நீங்கள் வந்து எல்லா இமேஜுக்குமே நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சாரி, இதே மாதிரி நீங்க வீடியோட கடைசி வரைக்கும் எந்தெந்த இமேஜுக்கு வந்து நீங்க வந்து விட்டுருக்கீங்களோ அந்த இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒரு அருமையான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கவனம் அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போறேன். நீங்க இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அவ்வளவுதாங்க, இந்த வீடியோ வந்து சூப்பரா ரெடியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.